கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவரிடம் நடந்த விசாரணை குறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். விவரங்களை பதிவு பண்ணுங்க கார்த்திக். வணக்கம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்குல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பாதுகாப்பு அதிகாரியா இருந்த வீரபெருமானிடம் 3 மணி நேரம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி முடித்துள்ளார்கள். கோவை காந்திபுரத்தில் அமைந்துள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சருக்கு பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த வீரபெருமாளுக்கு கடந்த 7ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டிருந்தாங்க. இவரிடம் சிபிசிஐடி தனிப்படை போலீசார் 3 மணி நேரம் விசாரணை நடத்தியிருக்காங்க. இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கோடநாடு பங்களால சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தா இல்லையா, அந்த சிசிடிவி கேமராக்களுடைய கட்டுப்பாட்டு அறை எங்க இருந்தது, இது மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு ஓட்டுநராக இருந்த நபர்கள் யார், நீங்கள் பார்த்த நபர்கள் யார், அதே சமயம் அந்த உயிரிழந்த கனகராஜ் நீங்கள் அவரை நேரில் பார்த்திருக்கீங்களா, அவரிடம் பேசியிருக்கிறீர்களா, அவருடன் தொடர்பு இருக்கா என்ற கேள்விகள் கேட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு. அதே சமயம் இந்த வழக்கை விசாரித்த காவல் அதிகாரி இருக்கக்கூடிய கனகராஜ் அவர் உங்களிடம் விசாரித்தாரா, அவருக்கும் உங்களுக்கும் தொடர்பு உள்ளதா, அவரிடம் விசாரணைக்கு ஏதாவது சந்தித்துள்ளீர்களா என்ற கேள்விகளும் அவரோட கேட்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கு. தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல பல்வேறு கோணங்கள்ல விசாரிச்சிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் 250க்கு மேற்பட்ட நபர்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. அண்மை காலமாக இந்த விசாரணை வளையத்திற்கு வராத நபர்களுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் கடந்த முறை அந்த எஸ்டேட்டுடைய மேனேஜர் நடராஜன் விசாரணைக்கு வந்திருந்தாரு. அவரை தொடர்ந்து பாதுகாப்பு அதிகாரியா இருந்த இந்த வீரபெருமாள் தற்போது விசாரணைக்கு வந்திருக்கிறாரு. இவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகளிலும் இவர் கூறியிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணைக்கு செல்ல இருப்பதாக சிபிசிஐடி போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயம் இந்த பாதுகாப்பு அதிகாரி இருந்த வீரபெருமாள் கூறிய தகவல் என்னன்னு கேட்டா 1991 இருந்து பின்பு 2002 இருந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உயிரிழப்பு வரைக்கும் நான் அவருடன் பணியாற்றி இருக்கிறேன். எனக்கு தெரிந்த உண்மைகளை நான் போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறேன் என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.